ஸ்வேதாவின் மெசேஜ் பார்த்தவுடன் ஏனோ மனதிற்குள் இருந்த சந்தோஷம் எல்லாம் வடிந்தது போல் இருந்தது இனியாவிற்கு. இப்போது என்ன செய்வது என்பதை மட்டும் அவளால் தெளிவாக முடிவு செய்ய முடியவில்லை. யோசித்து யோசித்து தலைவலிப்பதைப் போல் இருக்கவே எழுந்து கீழே சென்றாள். தன் அப்பாவிற்கு காஃபி கொடுத்து கொண்டிருந்த ஜோதி இவள் கீழே இறங்கி வருவதை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரித்தாள். என்னக்கா, ஒன்றுமில்லையே, உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரவா? இல்லைக்கா, வேண்டாம், நான் அப்புறம் குடிக்கிறேன். என்னம்மா, இவ்வளவு நேரம் உன்னை காணோம், இந்த குட்டி பொண்ணை எங்களால் வச்சுக்கவே முடியலையே என்றார் ராஜகோபால். சிறிது நேரம் என்ன கூறுவது என்று தெரியாமல் இனியா விழிக்கும் போதே, அவளை ஏன்பா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அவளுக்கு 1000 வேலை இருக்கும் என்றாள் ஜோதி. தன் அக்காவை முறைத்தவரே, இல்லைப்பா, ஒரு ஃபோன் வந்துச்சு, பேசிட்டு இருந்தேன் என்றாள். அவரும் அதை பற்றி மேலும் ஏதும் கேட்காமல் வேறு பேச்சை பேசிவிட்டு சென்று விட்டார். தந்தை அந்த புறம் சென்றவுடன் இனியா ஜோதியை வெளிப்படையாகவே முறைத்தாள். என்னடி, என்னையே இப்படி முறைக்கிற? பின்ன என்னவா, இப்படி என்ன அப்பா கிட்ட போட்டு கொடுத்தா உன்னை முறைக்காம என்ன பண்ணுவாங்களாம்? நான் என்ன சொன்னேன்? உனக்கு வேலை இருக்குன்னு தானே சொன்னேன் என்று அப்பாவி போல் முகத்தை வைத்து கொண்டு சொன்னாள். போதும்க்கா, இப்படி பச்சை புள்ள மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு என்ன இப்படி போட்டு கொடுக்குறியே, இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா என்றாள் இனியா. அடிப்பாவி, யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிற? என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுறதுக்கு முன்ன யோசிச்சு பேசுமா, அப்புறம் நாளை பின்ன என்கிட்ட தான் நீ உதவின்னு வந்து நிற்கணும் என்றாள். அவள் சிரித்து கொண்டே, நான் ஏன் உங்ககிட்ட வந்து நிற்க போகிறேன், எனக்கு எங்கள் மாமா இருக்காங்க, அவர் பார்த்துப்பாரு எல்லாம் என்றாள். ஏய், என்னையே இப்படி சொல்லிட்டியா? நான் இல்லாமல் உனக்கு மாமா எங்கடி வந்தார்? அப்போ அவர் தான் உனக்கு வசத்தியா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு எங்கள் மாமா தான் ஃபஸ்ட்டு என்றால் இனியா சிரித்து கொண்டே. உங்கள் மாமா உனக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காரு, ஓகே தான், ஆனால் போன வாரம் வரைக்கும் நீங்கள் 2 பேரும் சண்டைக்கோழி மாதிரி முறுக்கிக்கிட்டு இருந்தீங்களே, நான் தானே பிளான் பண்ணி உன்னை பெங்களூருக்கு கூட்டிகிட்டு போனதால தானே உங்களுக்குள்ள சண்டை முடிஞ்சது என்றாள் ஜோதி. அதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் எனக்கு எங்கள் மாமா தான் முக்கியம்ப்பா. அது சரி, நீ உங்கள் மாமாவை விட்டு கொடுப்பியா என்றவளின் பேச்சு முடிவுறாமல் அவளின் பார்வை தன்னை தாண்டி நிலை குத்தி நின்றுவிட, என்னக்கா என்றவரை திரும்பியவளின் பேச்சும் அப்படியே நின்றுவிட்டது. அங்கு லட்சுமியும் ராஜகோபாலும் நின்று கொண்டிருந்தார்கள். இனியாவிற்கும் ஜோதிக்கும் என்ன செய்வதென்று ஒன்றும் புரியாமல் மலங்க மலங்க விழித்து கொண்டிருந்தனர். ராஜகோபாலிற்கும் அதே நிலைதான். லட்சுமி தன் மகள்கள் இருவரையும் முறைத்ததோடு சேர்த்து தன் கணவரையும் முறைக்க ஆரம்பித்தார். எல்லோரையும் கோபமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்ப எத்தனைத்த மனைவியின் கையை பிடித்து நிறுத்திய ராஜகோபால், இரு, இப்போ எங்கே போகிற, வந்து கொஞ்சம் மட்டும் சாப்பிடு, இவ்வளோ நேரம் அதைத்தானே சொல்லி கூப்பிட்டேன் என்றார். வேண்டாம் என்று ஒரே வார்த்தையாக சொல்லிவிட்டு திரும்பி விட்டார் லட்சுமி. அவர் சென்றவுடன் சோர்வாக அமர்ந்து விட்டார் ராஜகோபால். ஜோதிக்கும் இனியாவிற்கும் இன்னமும் பயம் குறையவில்லை. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க என்றார். இல்லைப்பா, நீங்கள் எப்போ வந்தீங்க என்றார் ஜோதி. நீயே வாக்குமூலம் கொடுத்தியே, அப்போ தான் வந்தோம். என்ன சொல்கிறதுனே தெரியலப்பா, நீங்கள் வருவீங்கன்னு எங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? அதுவும் காலையிலிருந்தே அம்மா வெளியே கூட வரலையே என்றார். நீதானம்மா அவள் காலையில் மாப்பிள்ளை வந்து பேசிட்டு போனதில் இருந்து வெளியவே வரல, சரியாக சாப்பிடக்கூட இல்லைன்னு சொன்னேன், அதான் நான் அவளை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தேன் என்றார். இத்தனைக்கும் இனியா ஒன்றுமே பேசவில்லை. அவளை கவலையுடன் பார்த்துவிட்டு, இப்போ என்னப்பா பண்ணுறது என்றார் ஜோதி. எனக்கும் தெரியலையம்மா, மாப்பிள்ளை வந்து போனதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் யோசிச்சிருப்பா, இப்போ நாமளே அதை கெடுத்துட்டோம்னு தோணுது என்றார். என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? சரி விடுமா, பார்த்துக்கலாம், நீங்கள் 2 பேரும் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க என்று கூறிவிட்டு போய்விட்டார். அப்பா சென்ற பின் திரும்பி பார்த்தால் இனியா சோர்வாக சோபாவில் அமர்ந்திருந்தாள். சாரிடி என்றாள் ஜோதி. விடுக்கா, ஆரம்பத்தில் இருந்தே இப்படித்தானே ஏதாவது பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போவும் அப்படித்தான். காலையிலிருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இல்லை, அதுதான் இப்படி என்றான். ஏண்டி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, விடு, மாமா திரும்ப வந்த உடனே எல்லாம் சரியாகிடும் என்றாள் ஜோதி. தங்கைக்கு ஆறுதல் சொன்னாலும் ஜோதிக்கே கூட உள்ளுக்குள் உதறல் தான். ஆனால் என்ன செய்வதென்றுதான் தெரியவில்லை. அதை வெளியில் சொல்லி தங்கையை இன்னும் பதற வைக்க மனமில்லாமல் தைரியமாக பேசினார். இரவு சாப்பாடு வேண்டாம் என்று அடம் பிடித்த லட்சுமியை
ராஜகோபால் தான் வருத்தி அழைத்து கொண்டிருந்தார். ஆனால் லட்சுமியோ வேண்டாம் என்பதை மட்டும் கூறி அழுத்தமாக மறுத்து கொண்டிருந்தார். அவருக்குத்தான் வருத்தமாக இருந்தது. கடைசியாக அவரே போய் உணவை அறைக்கு எடுத்து வந்து விட்டார். 2 தட்டுகளில் உணவு இருப்பதை கேள்வியோடு லட்சுமி பார்த்தார். நானும் சாப்பிடணும் இல்லை என்றார். நீங்கள் சாப்பிடுங்க, உங்களை யார் வேண்டாம்னு சொன்னது என்றார் லட்சுமி. ஆனால் என் பொண்டாட்டி சாப்பிடாமல் இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன் என்றார். லட்சுமி ஏதும் கூறாமல் அமைதியாக வேறு பக்கம் திரும்பி கொண்டார். சரிப்போ சாப்பிடாத, ஆனால் நானும் சாப்பிட மாட்டேன். எனக்கு சுகர் வேற, பசிக்குது தான், இருந்தாலும் நீ சாப்பிடாம நானும் சாப்பிட மாட்டேன். லட்சுமிக்கு உள்ளுக்குள் பதைக்க ஆரம்பித்தது. இருந்தாலும் உணவு உண்ணவும் பிடிக்கவில்லை. ஏன் நான் சாப்பிடலைன்னா நீங்கள் ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? அமைதியாக புன்னகைத்த அவர், கல்யாணமான புதுசில் நான் சண்டை போட்டுட்டு வீராப்பா சாப்பிடாம என் கோபத்தை காமிப்பேன். என் பொண்டாட்டியும் சாப்பிட மாட்டான். ரொம்ப நாளைக்கு எனக்கு அது தெரியாது. ஆனால் அது தெரிஞ்ச பின்னாடி நான் என் கோபத்தை அந்த மாதிரி சாப்பாடு விஷயத்தில் காமிக்கிறதில்ல. இப்போ காலம் போன பின்னாடி என் பொண்டாட்டி நான் செஞ்சதையே செய்யும்போது நானும் அவர் செஞ்சதை தானே செய்யணும் என்றார் ராஜகோபால். அவர் அப்படி கூறியதும் லட்சுமியால் ஏதும் கூற முடியாமல் அமர்ந்திருந்தார். திருமணம் நடந்த புதிதில் அவர் கோபத்தை சாப்பாட்டில் காண்பித்து சாப்பிடாமல் இருப்பார்தான். அப்போது அவர் சாப்பிடாமல் இருக்க தனக்கும் உண்ண மனம் இல்லாமல் இருந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அதை தான் வெளியில் சொன்னது கிடையாது. பின்பு அந்த பழக்கத்தை அவர் விட்டுவிட்டார்தான். ஆனால் தானும் உண்ணாமல் இருப்பது தெரிந்துதான் அவர் அப்பழக்கத்தை விட்டுவிட்டார் என்பது புதிய செய்தி. எழுந்து சென்று தட்டுகளை எடுத்து வந்து அவரிடமும் கொடுத்துவிட்டு தானும் உண்ண ஆரம்பித்தார். மனைவியின் இந்த செயல் அவருக்கு நிம்மதியை கொடுத்தது. எப்படியும் அவளை மாற்றிவிடலாம் என்ற நம்பிக்கையுடன் உண்ண ஆரம்பித்தார். இத்தனை வருடங்கள் வாழ்ந்த அவருக்கு தன் மனைவியை பற்றி நன்றாக தெரியும். லட்சுமி செய்யும் எந்த ஒரு செயலிலும் நேர்மை இருக்க வேண்டும் என்று எண்ணுபவள் அவள். இப்போது இந்த திருமணத்திற்கு மறுப்பு கூறுவதற்கும் ஏதோ ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் இதை சரி செய்தாக வேண்டும் என்ற எண்ணத்துடன் மௌனமாக சாப்பிட்டார். உணவு உண்ண அம்மா வராததே இனியாவிற்கு அவ்வளவு மன வருத்தத்தை கொடுத்தது. திரும்பவும் மனதில் பாரம் ஏற ஆரம்பித்தது. மனம் பல்வேறு கோணங்களில் எண்ணி எண்ணி அவளை மாற்றி மாற்றி பயமுறுத்தியது, குழப்பியது. அவளால் மேற்கொண்டு என்ன செய்வது என்றே முடிவு செய்ய முடியவில்லை. ஒரு முறை இத்தனை நாட்களாக திருமணம் செய்து கொள் என்று கூறிக்கொண்டிருந்த அம்மா இன்று தான் இளவரசனை விரும்புவது தெரிந்தும் இப்படி அதற்கு மறுப்பு கூறுகிறாரே என்று தோன்றியது. இன்னொரு முறை, ஐயோ, அம்மாவை பற்றி தனக்கு தெரியாதா? அத்தைகள் அவ்வளவு கொடுமை செய்த போதும் அவர்களை பற்றி குறை கூறாமல் தன் பங்கிற்கு அவர்களுக்கு பார்த்து பார்த்து செய்து அனுப்பும் அம்மா தன் விஷயத்தில் மட்டும் தவறாக நடப்பார்களா என்று அவள் மனம் அவளையே திட்டியது. டைனிங் டேபிளில் அமர்ந்தவாறே சாப்பிடாமல் இவ்வளவையும் யோசித்து கொண்டிருந்த இனியாவை பார்த்த ஜோதிக்கு என்ன செய்வது என்று புரியாமல் கவலையுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்த ராஜகோபால் ஜோதியை பார்த்து புன்னகைக்க, அவளோ கண்ணால் இனியாவின் நிலையை காட்டினாள். நேராக சென்று இளைய மகளின் பக்கத்தில் அமர்ந்த அவர் இனியா என்று மென்மையாக அழைத்தார். ஒரு நிமிடம் ஒன்றும் புரியாமல் விழித்த அவள் பின்பு தெளிந்து என்னப்பா என்றாள். தேவையில்லாம கவலைப்படாதாமா என்றார். அவரின் வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கை பெற இயலாத இனியாவிற்கு அவ்வளவு நேரம் இருந்த குழப்பங்களும் சேர்ந்து கொள்ள அப்பா என்று அழைத்தவரை அவர் தோள் மேல் சாய்ந்து கொண்டு கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார். ராஜகோபால் உடனே பதறிப்போனார். அவரும் ஜோதியும் என்னென்னவோ கூறியும் அவளை சமாதானம் செய்ய இயலவில்லை. அவர்கள் கூறுவது எதுவும் இனியாவின் காதுகளுக்கு சென்றடையவே இல்லை. அவள் கண்கள் மட்டும் அதன் பணியை சரியாக செய்து கொண்டிருந்தது. ஓரளவு பொறுத்து பார்த்து முடியாமல் அவள் முகத்தை நேராக நிமிர்த்தி, இனியா, இனியா, என்ன பாரு, நான் சொல்றது புரியுதா என்று கூறினார். சில நிமிடங்கள் கழித்துதான் இனியா சுயநினைவு பெற்றவளாக தந்தை சொல்வதை கவனித்தாள். எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை மற்ற எல்லா விஷயத்தை விட முக்கியம். எனக்கு உன் மனசு தெரிஞ்சுதான் நான் அன்னைக்கு நீயே இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்ன உடனே நல்லா யோசிமான்னு சொன்னேன். எனக்கு நல்லா தெரியும் உனக்கு இளவரசனைத்தான் பிடிக்கும்னு. நீ அன்னைக்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்கலாம். நானே பேசி கல்யாணத்தையும் முடிவு பண்ணியிருப்பேன். உங்கள் அம்மாவால் கூட அப்போ ஒரு லெவலுக்கு மேலே எதுவும் சொல்லி இருக்க முடியாது. ஆனால் நீயே நடுவில் வந்து இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி உங்கள் அம்மாவுக்கு இன்னும்
தைரியம் கொடுத்துட்டேன். இப்போ அதுதான் பிரச்சனையே என்றான். இதுதான்ப்பா பிரச்சனை. எனக்கு அம்மாவுக்கு பிடிக்காம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லை. அத்தையும் வேண்டாம்னு சொன்னாங்க, அம்மாவும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் மீறி கல்யாணத்துக்கு அவசரப்பட்டீங்க. அந்த டைமில் அவசரமாக ஏதும் நடக்காமல் இருக்க நான் அப்படி சொல்லிட்டேன். ஒரு அம்மாவா அவங்களோட விருப்பம் என் கல்யாணத்தில் ரொம்ப முக்கியம்ப்பா என்றார் இனியா. சிறிது நேரம் அமைதியாக இருந்த அவர், நீ சொல்கிறது புரியுதுமா. உன் அம்மா உன்னை நல்லா வளர்த்திருக்கா. நீ சொல்கிற மாதிரியே உன் அம்மாவோட முழு விருப்பத்தோட உன் கல்யாணம் நடக்கும். இதுக்கு நான் கேரண்டி. சின்ன வயசுல இருந்தே இது வேணும் அது வேணும்னு நீ என்கிட்ட கேட்குறத விட்டுட்ட. அதில் எனக்கு எவ்வளோ வருத்தம் தெரியுமா. இப்போ ஒரு அப்பாவா உன் ஆசையை இதில் நிறைவேற்றி நான் சந்தோஷப்பட போகிறேன் என்றார். இனியாவிற்கும் இதையெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ வருத்தமாகவே இருந்தது. வருத்தத்தை விட எல்லாம் சரியாக நடக்குமா என்ற பயம் இருந்தது. ஆரம்பத்தில் இருந்தே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வழியில் இவர்கள் இருவருக்குள் பிரச்சனை இல்லையென்றால் இப்படி பெரியவர்கள் ஒருவர் மாற்றி ஒருவர் இந்த திருமணம் வேண்டாம் என்று என்ன செய்துதான் எல்லாவற்றையும் சரி செய்வது என்று திரும்ப யோசித்து முடிவுக்கு வர முடியாமல் தத்தளித்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது. இளவரசன் மட்டும்தான் தனக்கு கணவனாக வர முடியும் என்பதுதான் அது. சரியாக அந்த நேரத்தில் தான் இளவரசன் ஃபோன் செய்தான். ஃபோனை பார்த்த மாத்திரத்தில் எடுத்துவிட்ட அவளால் பேசத்தான் முடியவில்லை.